உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உயிரோடு உணர்வோடு கலந்துவிட்ட உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சுனிதா வில்லியம்ஸும் நானும் சிறு பிராயத்திலேயே நாங்கள் கோலி விளையாடுவது. ஆமாம், நீங்கள் சுனிதா வில்லியம்ஸை கேட்டீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் அந்த மாதிரி கோலி விளையாடுவோம். நீங்கள் கேட்கலாம், அவருக்கு குஜராத்தே உனக்கு கேரளாவே அப்படின்ட்டு. அவர் குஜராத்தில் இருந்ததை விட கேரளாவில் இருந்த நேரம்தான் அதிகம். ஆமாம், குஜராத்தில் இருந்த நேரத்தை விட கேரளாவில் இருந்த நேரம் தான் அதிகம். அவர் கேரளாவில், அதாவது என்னிடம் விளையாட வேண்டும் என்பதற்காக, என்னோடு விளையாட வேண்டும் என்பதற்காக கேரளாவுக்கு வந்து விடுவார் சுனிதா வில்லியம்ஸ். இதில் பாருங்கள், அவர் மாங்குன்னு, ஆமாம், என் தோளில் தலை சாய்த்து கொண்டு, தோழி அல்லவா, தலை சாய்த்து கொண்டு மாங்குன்னு அழுதிருக்கிறார். ஏன் என்று கேட்க மாட்டீர்களா? கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். என் தலைவன் மேதகு பிரபாகரனே என் மடியில் தலை சாய்த்து மாங்குன்னு எத்தனையோ முறை எழுதியிருக்கிறார். ஆன இரவு போரிலே தோற்றுவிட்டேனே, ஆன இரவு போரிலே தோற்றுவிட்டேனே என்று மாங்குன்னு அழுதிருக்கார். அந்த காலம் ஒரு கணக்காலம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும், நல்லா விளங்கிக்கணும். ஆமாம், அது விளங்கிக்கணும். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் என் தோளில் தலை சாய்த்து எப்படி அழுதுருக்காங்கன்னா, அதாவது அவருடைய உறவினர் அமைச்சராக இருந்தவர் குஜராத்திலே, பாண்டே, அவர் பேர் ஹனீஷ் பாண்டே. ஆமாம், இவருடைய உறவினர். அப்போ அவருக்கும் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவருக்கும் பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனையில் அவர் ராஜினாமா செய்து விடுகிறார். ராஜினாமா செய்த பிறகு அவர் கொலை செய்யப்படுகிறார். எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது வெளி உலகுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் குடும்ப நண்பர்கள் அனைவருக்குமே அந்த அரசின் மீதும் அரசை மோடி அவர்கள் மீதும் கடும் கோபம் என்று என்னிடம் சுனிதா வில்லியம்ஸ் சொல்லி மாங்கென்று அழுதிருக்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், அதுக்கு பிறகுதான் நான் தேற்றி ஒரு வழியாக இருக்கட்டும், அவர் வருங்காலத்தில் பிரதமர் ஆவார், அவருக்கு நான் ஷூ நக்கிறதுக்கு இல்லை ஷூ துடைப்பதற்கு அதெல்லாம் இல்லைங்க. இப்போ அதுக்கு இப்போ நாக்பூர் நக்கியாக செயல்படுவதற்கு இல்லை. அவர் என்னை எக்கனாமிக்காக பேக்கப் அதுக்கெல்லாம் ரெடியாக வருவார். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அதை எண்ணி வருத்தப்படக்கூடாது. நாம் மேலே முன்னேறணும். ஏன்னா பின்னாடி இருக்கிற டோன்ட் வரி, பி ஹாப்பி, எல்டர் பிறந்தார் அப்படின்னு இவனும் சொல்லுவேன். யாரை சொல்லுவேன்? ஒரு கறிக்கஞ்சி பையன் இருப்பான், அந்த கறிக்கஞ்சி பையரை சொல்லுவேன், நீ ஜாலியாக இருடா, ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் உங்களை சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஜாலியாக இருக்கணும், நீங்கள் ஜாலியாக இருக்கணும், உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஆமாம், எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் சுனிதா வில்லியம்ஸை தேற்றிருக்கேன். நான் அப்படி தேற்றியதுனால பிறகு அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவுக்கு போனோடனே எனக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா படிச்சுட்டேன், நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன், விண்வெளி ஆராய்ச்சிக்கு நான் புறப்படுறேன்னாங்க. அப்போ நானும் உடனே வாரேன் அப்படின்னு. கடவுச்சீட்டு எப்படி வாங்குவேன்னா, நான் ஒரு கையெழுத்து கொடுத்தா, ஆமாம், நான் ஒரு கையெழுத்து போட்டாலே போதும், தந்துடுவாங்க. ஒரு கையெழுத்துக்கு கடவுச்சீட்டு தந்துடுவாங்க. ஆமாம், கொடுக்காங்களே, நான் கையெழுத்து போட்டால் கொடுக்காங்களே, அது கொடுக்காங்க, அது எல்லாருக்குமே கொடுக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு தராமல் இருப்பாங்களா? தராங்க, நான் வாரேன் அப்படின்ட்டு நான் அமெரிக்காவுக்கு போனேன். நான் அமெரிக்காவுக்கு போய் ஐநா மன்றத்திலே உரை நிகழ்த்தியிருக்கேன். ஆமாம், பால் ஹெய்மன் எனக்கு உரை எழுதி கொடுத்ததே நான் தான். விடுதலை புலிகள் பெண்களை, சிறுவர்களை பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பால் கைமன், அந்த பால் கைமனா ஏதோ ஒரு நாதாரி கர்நாடகாக்காரன், நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கான், அவனுக்கு உரை எழுதி கொடுத்தது நான் தான். அவன் மைனா சபையில் உரையாற்றும் போது நாங்கள் இருந்து மேஜை தட்டினான்னா பாருங்களேன், மேஜை தட்டினேன். அப்போ தான் நான் சுனிதா வில்லியம்ஸை அங்கே போய் மாதிரி நாங்கள் சந்திக்கும் போது நானும் சுனிதா வில்லியம்ஸு விண்கலத்தில் ஏற்றோம். நான் மட்டும் இல்லை, என் தம்பி சாட்டை, இதை இடும்பு, அதான் கறிக்கஞ்சி பைய, எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸோட விண்கலத்தில் ஏறிட்டோம். நீங்கள் புகைப்படத்தை வேணா பாருங்கள், தமிழில் வச்சுருக்கோம்ல,
பாருங்க. அப்படி ஏறி பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. ஆகா, ரொம்ப இந்திய பெண்மணி, அதுவும் எனதருமை சகோதரி. ஓ, சகோதரின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இருந்தாலும் சகோதரி தான். ஆமாம், நான் எல்லாரையும் விஜயலட்சுமி மாதிரி பண்ண முடியாதுல்ல, அது வேறு விஷயம். இங்கே அப்படின்னா தொலி நமக்கு இல்லைல்ல. ஆ, தொலி மேல் தொலி நமக்கு இல்லைல்ல. ஆசிட்டு ஊற்றி விடுவாங்கன்னு சொல்லுதேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஆசிட்டு ஊற்றி விடுவாங்கன்னு சொல்லலை, அப்படி இல்லை. அது இல்லை, இல்லை தொலி இல்லை, அவ்வளோதான். யாருக்குன்னே தொலி இல்லை. 7 தொழிலில் ஒரு தொழில் கூட இல்லை. சூடி சொன்ன வெக்கமானம் இருக்கணும்னா 7 தொழிலில் ஒரு தொழில் இருந்தால் தானே. 7 தொழில்னு சொல்லுவாங்க, உண்டோ இல்லையோ தெரியாது. இல்லை அப்படிங்க. ஆக சுனிதா வில்லியம்ஸு விண்வெளிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன், தேர்தல் சொன்னேன். அவங்களுக்கு சில டெக்னிக்கல் நான் சொன்னேன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. இப்போ எங்கள் அண்ணன் இந்த மேதகு அண்ணன் நான் சொல்லிய போர்த்தந்திரங்கள், ஏன்னா நீங்கள் உடம்ப கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கீங்க, குண்டாக வச்சுருக்கீங்க, சுரங்கப்பாதைகளை போக முடியாது, நீங்கள் அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நான் தான் சொன்னேன். ஆமாம், அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ்டே நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் கொஞ்சம் உடம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம அதில் படுத்த நிலையிலே இருக்க வேண்டிய வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், மூச்சு விட ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்காது அப்படின்னு நான் தான் சில விஷயங்களை எடுத்து சொன்னேன். அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டோம். அது அதில் சுனிதா வில்லியம்ஸ் இப்போ அதில் டேலண்டான இதெல்லாம் பெரிய விஷயம். அவங்க அப்போ அமெரிக்காவில் வச்சு என்கிட்ட கேட்டாங்க, கட்சி எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. விஜயலட்சுமி பின்னாடி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அப்படிலாம் போகக்கூடாதே, நீங்கள் இப்போ தமிழர்களுக்கான மீட்பறை அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நான் அது நல்லா போயிட்டுருக்கு, அது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் அப்புறம் அவங்க கிளம்பி போனாங்க. கிளம்பி போகும்போது நான் நின்று டாட்டா காட்டினேன். நான் டாட்டா காட்டினா தான் பிறகு அவ்வளோதானே. டாட்டா காட்டினேன் அப்படி பறந்து போயிட்டு. ஆமாம், உடனே இப்போ அமெரிக்க அதிபர் எனக்கு அப்போ அமெரிக்க அதிபர் அவர் இருந்தார். அவர் உடனே என்ன பண்ணார்னா 28 கிலோ ஆமக்கறி அனுப்பி வச்சிட்டார். எங்கள் அண்ணனை எனக்கு நினைவு ஊட்டிட்டார். ஆமாம், உடனே எனக்கு அனுப்பி வச்சிட்டார். நான் தம்பி கறி கஞ்சி, அவன் கறி கஞ்சி கிளஞ்சி போயில்ல, அவன் பிறகு நம்ம சாட்டை மாமா போயில்ல, அவன் மஞ்சப்பொடி இருந்தால் தான் சாப்பிடுவேங்க. இல்லை, மஞ்சப்பொடி அமெரிக்காவில் எங்கடா போகிறது? அமெரிக்காவில் மஞ்சப்பொடிக்கு பெரிய டிமாண்டுடா. ஒரு 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 குடுவை, அதாவது நம்ம செய்தோம்ல, எதில் செய்தோம், இந்த பனை ஓலையில் செய்தோம்ல, அந்த குடுவை அமெரிக்காவில் 2500 பாரு. இவ்வளோ தண்டியில் தான் பெட்டி. ஆமாம், 2500. அப்போ அதே மாதிரி 1 கிலோ கருப்பட்டி 5000. 1 கிலோ கருப்பட்டி 5000 பாரு. அப்படி இருக்கும்போது மஞ்சள் பொடிக்கு அங்கே டிமாண்டில் கிடைக்காதுல்ல பைத்தியக்காரா அப்படின்ட்டு நான் சாட்டை மாமா மஞ்சள் பொடி போயிட்டேன். எவ்வளவோ சொல்லி பார்க்கேன், எனக்கு மஞ்சள் பொடி தேய்ச்சாத்தாமனே எனக்கு இதாகும்னே அப்படின்னா. இவர் பத்திரிகையாளர் சுகுணா திவாகர்னு நினைக்கேன். இந்துத்துவமும் தான் நாத்தாக்கா கொள்கை, பிஜேபியினுடைய ஏடிஎம் தான் நாத்தாக்கா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நாம் என்னமோ அதெல்லாம் அவருக்கு புரியாமல் சொல்லியிருப்பார். நம்ம அதை ஏற்றுக்கல. நான் மறுக்கிறேன். இதை ஏற்கிறேன். எதை ஏற்கிறேன்? 28 கிலோ ஆமக்கரியை ஏற்கிறேன். இந்துத்துவமும் தான் நாத்தாக்கா கொள்கை என்பதை மறுக்கிறேன். ஏன்னா தந்தை வழி சமூகம் தான் சமூகம், தாய் வழி சமூகம் அல்ல. மொழி தான் தாய்மொழி. இது நல்ல புரிஞ்சு இது ஏற்கிறேன். இப்போ நான் மலையாளி, என் மனைவி தெலுங்கர், அப்போ என்னுடைய பிள்ளை தமிழன். இது தந்தை வழி சமூகம், முரண்பாடு இல்லை. நான் இதை ஏற்கிறேன். ஆனால் அதை மறுக்கிறேன்.
எதை மறுக்கிறேன்? அதை மறுக்கிறேன். அப்போ அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். இதை ஒன்றும் விளங்கிக்கணும், விளங்கிக்கணும். அப்படி தான் விளங்கிக்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஆக அவர் 28 கிலோ ஆமக்கறி அனுப்பிட்டார். நாங்கள் இவன் மஞ்சப்பொடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டேங்கான். எனக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு தான் வருது, என்னடா செய்யன்ட்டு. சுனிதா வில்லியம்ஸு மேலே போயிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்காங்க. எனக்கு ஃபோன் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஹலோ ஹலோண்ணே. எனக்கு சரியாக கேட்கல. அவங்க பேசுகிறாங்க, சுனிதா வில்லியம்ஸு. ஆமாம், சீமான், மிஸ்டர் சீமான் எப்படி இருக்கிய அப்படிங்காங்க. எனக்கு இப்போ என்ன கேட்குன்னா, சாப்பிட்டாச்சான்னு கேட்குமா இருக்கு. ஆமாம், நாம் சாப்பிடாமல் இருப்போமா? நாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பாடு முக்கியம். சாப்பாட்டை போய் நம்ம பேசலாமா? அது பேசக்கூடியதா? அது இங்கே அது பேசக்கூடியது இல்லை. நாம் ஈழத்தில் பேசணும். அது நமக்கு சமையல்காரதாகவே மேதகு பிரபாகரன் இருந்தார், ஆக்கி போட்டார். பின்னாடி குறிப்பெடுத்தாங்க. அண்ணன் இதை சாப்பிட்டார், அதை தொடலை, இதை தொட்டார், இதை விட்டார், இதை மீட்டார், இதை தின்றார், இதை விழுங்கினார், இதை மென்றார், குறிப்பெடுத்தாங்க. அதில் நமக்கு நிறைய கருத்து இருக்கு. அதெல்லாம் சொன்ன நாட்கள் போதாது. நாட்கள் எது அந்த ஒத்த புகைப்படமா? அது ஏன் கூட நின்றுதா? மேதகு தான் ஏதாவது அதில் ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணியிருப்பார். மற்றபடி நான் ஒன்றும் பண்ணலை. மேதகு என் கூட நின்னது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பார். புகைப்பட எடிட்டிங் வேலையில் ஏதாவது கில்லாடித்தனம் பண்ணியிருப்பாங்க. அது எத்தனை பேர் இருக்காங்க. இது சங்ககிரி ராஜகுமாரா? அது மேதகுக்கு தான் பண்ணி கொடுத்துருப்பான். மேதகு எங்கள் அண்ணன் எனக்கு என் கூட நிற்கிறதுல அளப்பரிய ஆசை. அதனால் மேதகுக்கு சங்ககிரி ராஜகுமார் பண்ணி கொடுத்துருப்பான். என்னடா ராஜகுமாரே பண்ணி கொடுத்துருப்பேன். ரைட் இருக்கட்டும். இப்போ நான் சுனிதா வில்லியம்ஸ் ஃபோன் பண்ணாங்களா, சாப்பிட்டாச்சான்னு கேட்டாங்களா? நான் ஒன்று, நீங்கள் ஞாபகமாக போர்வையை போத்திக்கிடுங்க, குளிரும். ஆமாம், குளிர் தாங்க முடியாது, மேலே குளிரும். ஏன்னா நீங்கள் பனி மூட்டத்துக்குள்ளே போறீங்க, அதனால போர்வையை போத்திக்கிடுங்கன்னு சொன்னேன். அப்படி போனாங்க. என்ன இப்போ அப்படி நாளாயிட்டுன்னு வைங்களேன். அவங்க போன பின்களத்தில் பழுது ஏற்பட்டு போச்சு. அப்படி நாளாயிட்டு பழுது ஏற்பட்டு போச்சு. எனக்கு என்ன செய்ததுன்னு ஒன்றும் ஓடலை. கை ஓடலை, கால் ஓடலை, என்னமே ஓடலை. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போச்சுல கூட, இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனீங்களேன், அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. இப்போ அப்போம்லாம் நான் ரொம்ப இதாக இருந்தேன். ஆமாம், நான் பாட்டுக்கு வாயில் வந்தது தான் பேசினேன். இப்போ பெரியாரே எனக்கு மண்ணு தானே சொன்னேன்னா எதுக்கு சொன்னீங்க? இப்போ என் சகோதரி, ஏன்னா 6 பேர் சகோதரி சுனிதா வில்லியம்ஸு இப்போ என்னோடு பழகியவர், அவர் அந்தரத்தில் தொங்குகிறார். அப்போ என் மனசு எப்படி இருக்கும்? என் மனசு என்னப்பா இருக்கும்? அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்தரத்தில் தொங்குனதுனால தான் நான் பெரியாரே மண் என்று சொல்ல வேண்டியதாகிட்டு. அதெல்லாம் பெரியார் எனக்கு வழிகாட்டி. அதெல்லாம் வழிகாட்டி தான், மற்றபடி மண்ணெல்லாம் இல்லை, வழிகாட்டி. பெரியாரே எனக்கு வழிகாட்டி. இப்போ சொல்லக்கூடாது. நாக்பூர் ஆட்கள் உதைச்சாலும் உதைப்பாங்க. நான் அதுக்கு பேமெண்ட்டு பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் இப்போ அதை பற்றி சொல்ல மாட்டேன். பிறகு அவங்க அங்கே சுனிதா வில்லியம்ஸ் பிரச்சனையில் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி, இப்போ எப்படி இருக்கிய, என்ன பண்ணுதிய, குளிருதா, இல்லை சூரியனுடைய வெப்பம் அதிகமாக தாக்குதல் ஏற்பட்டுன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறதையும் பார்த்துக்கிடுங்க, அதை இது பண்ணுங்க. ஒரு பலகையை எடுத்துக்கிடுங்க, பலகையை எடுத்து இப்படி மேலோடி வச்சுக்கிடுங்க. மேலோடி வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டேலாம் அந்த வெப்பம் ரொம்ப தாக்காது. பலகைக்கு கீழே, மரப்பலகைக்கு கீழே வெப்பம் அதிகமாக தாக்குதல் ஏற்படுத்தாது. அதை எப்படியாவது செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்போ தான் சொன்னாங்க, இப்போ நான் பலகை எடுத்துக்கிட்டு வரலையேன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படியாவது ஒரு பலகை செஞ்சு உங்களுக்காக ஒரு இதில் தனியாக அனுப்புதேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நாட்கள் அப்படி போயிடுச்சு. போனதில் என்ன செய்ய, என் கண்களும் கண்ணீர் விட்டு ஈரம் காஞ்சி போச்சு. அப்படி ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். இப்போ 14 லோகம் அப்படிங்காங்க. எனது சகோதரி சுனிதா வில்லியம்ஸை யாராவது காப்பாற்றினாங்களே? இந்த சேலை திருநாம் பார்த்தியா, இந்த கிருஷ்ணன்,
அவனை போக்சோவில் பிடிச்சி உள்ளே போடணும்னு நான் முன்னமே சொல்லியிருக்கேன். இப்போ முருகன் என் முப்பாட்டேன்னு நான் சொல்லுதேன் கும்பிடுதேன்னா அது வேற. ஆனால் அவனை போக்சோவில் போடணும்னு நான் முன்னமே சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? எதுக்காக சொன்னேன், ஏன் சொன்னேன்னு கேட்டியா? அல்ல, அந்த கோவத்தில் தான். சுனிதா வில்லியம்ஸ் 14 லோகம்னு இருக்க, அந்த 14 லோகத்தில் சிவன் இருக்கான், விஷ்ணு இருக்கான், பிரம்மா இருக்கான், சரஸ்வதி இருக்கா, சக்தி இருக்கா, நீ யாரு லட்சுமி இருக்கா, பிறகு முருகன் இருக்கான், கணபதி இருக்கான் அப்படிங்கிறாங்க. நாரதன் இருக்கான், நயவஞ்சகன் அவன் யாரு தேவேந்திரன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்களா? 14 லோகத்திலையும் தேவாதி தேவர்கள்லாம் இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் என் சகோதரியை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? ஏன் காப்பாற்றலைன்னு? ஏன் காப்பாற்றலை? காப்பாற்றணுமா இல்லையா? இது பழுதாயிட்டு. பழுதானா? விண்கலம் பழுதானா? அங்கே தானே இருக்காங்க, மேல் லோகத்தில் தானே இருக்காங்க. என் சகோதரி மேல் லோகத்துக்கு தானே போயிருக்கு. ஏன் அன்போடு அவங்கள பார்க்க தானே போயிருக்கு. அவங்க லோகம் போயிருக்குல்ல, அவங்கள வரவேற்கணும்ல. மேத பிரபாகரன் என்ன எவ்வளோ வரவேற்றார், எவ்வளோ கஞ்சி கொடுத்தார், எவ்வளோ சாப்பாடு கொடுத்தார். ஆமக்கறி எத்தனை, பன்னிக்கறி எத்தனை, மாங்கறி எத்தனை, எவ்வளோ கொடுத்தாரு. ஏன் இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அதனால தான் எனக்கு கோவம். இவனை போக்சோவில் உள்ள போகணுன்னு நான் அப்போவுமே சொன்னது அதுக்கு தான் சொன்னேன். கிருஷ்ணன் போக்சோவில் உள்ள போகணும்னு சொன்னது அதுக்கு தான் சொன்னேன். அந்த சிவன் இருக்காம பாருங்க, சிவன் தாண்டவம் ஆடுதேன்னு சொல்லி, காலி கூட தாண்டவம் ஆடுதேன்னு சொல்லி காலை மேலே தூக்கி வேண்டாத வேலை பார்த்த பையன்லாம் நான் விடுங்க, அது வேண்டாம் விடுங்க. இவங்களாம் எங்கே போனாங்கன்னு அங்கே இருக்கணுங்கள. முருகனாது, பிள்ளையாராது, இல்லை சிவனாது, இல்லை கிருஷ்ணனாது, இல்லை அங்கே பிரம்மை, என் பாட்டனுக்கு பாட்டேன் பிரம்மை இருக்கணும்ல. அவங்க போய் என்ன யாதுப்பான், நீ இவ்வளோ காடு வந்துட்ட, எங்கள் விருந்தாளியை கொஞ்சம் நாள் தங்கிட்டு நல்ல நிம்மதியாக போய் சேரு, உன் மின்கலத்தை நான் பழுது பண்ணி தாரேன் அப்படின்னு செஞ்சுருக்கணும்ல. ஒருத்தரும் செய்யலை. இந்த எலான் மஸ்க்கு தான் அறிவியல் நுட்பத்தை பயன்படுத்தி விண்கலத்தை வேற ஒரு விண்கலம் அனுப்பி இறக்கியிருக்கான். இன்றைக்கி இறக்கியாச்சு. ஆனால் எனக்கு இந்த பெரியாரே மண்ணுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. பெரியார் ஒருவேளை பண்பட்ட ஆளாக இருப்பாரோ, நம்மளை பண்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கொஞ்சம் மூளையிலையும் ஒரு குத்துது. ஆனால் நாக்பூரில் பேமெண்ட்டு வாங்கிட்டோமேன்னு கவலையாகவும் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. ஏடா சாட்டா மாமா பையலே, இந்த சாவித்திரி பாய் பூலை எங்களுக்கு போகலாம், காயத்ரி பூலைன்ட்டியான். அதுக்கு வேற ஒன்று முட்டாப்பைய தற்கூரி பையன்னு சொல்லுதாங்க. அவர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். நீ அவரை போய் எங்கே பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டியான். அதுக்கே முட்டா பையங்காங்க, வரலாறு தெரியாமல் போயிட்டேங்காங்க. என்னடா செய்தது, ரொம்ப படுத்துதாங்களே. நம்ம முருகன் என் முப்பாட்டேன், நான் அவனை கும்பிடணும்னே தாய் மதம் திரும்பு, மரச்சக்குக்கு வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டேன். நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகளாகிட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் பாருங்கள், மேலே என் சகோதரி சுனிதா வில்லியம்ஸை ஒரு வயலும் காப்பாற்றலை. கடையில் இங்கேருந்து எலான் மஸ்க்கு அனுப்பின விண்கலம் தான் காப்பாற்றிருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது பெரியாராக தான் இருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. என்ன நான் சீமானாகி போனேன், அதான் குழப்பமாக இருக்குது.